அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம்னா எவாலுவேட் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நம்ம கையில் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அதாவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதே சமயத்தில் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அப்போ எதை அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ நியூமரேட்டரில் வெறும் டிஎக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கும். அப்போ டிஎக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே வெறும் டிஎக்ஸ் கொடுத்ததுனால ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். தென் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் இங்கே. அப்போ ஏ ஸ்கொயர் கொடுத்ததுனால எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு எடுத்துப்போம். அதாவது டேக் எஃப் ஆஃப் எக்ஸ், டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் minus ax. இங்க cosine transform apply பண்றோம். So by definition of Fourier cosine transform. அது என்ன சார் cosine transform definition? FC. C denotes cosine transform of any function f of x equals to root 2 by pi integral 0 to infinity f of x into cos sx into dx. இது ஜெனரல் ஃபார்முலா. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூ வச்சிருக்கோம்? இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். அப்போ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டு காஸ் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? ஓகே, அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலானா இன்டகிரேஷன் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டு காஸ் எஸ் பிஎக்ஸ், காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இல்லைங்களா. அதாவது 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ என்ன சார்னா ஏ பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏக்கான வேல்யூ என்ன சார்னா ஏ தான் இருக்கு, பின்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்குன்னா எஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, ரூட் 2 பை பை, ரூட் 2 பை பை ஏக்கான வேல்யூ ஏ தான் சார் இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பிக்கான வேல்யூ எஸ் இருக்கு. அப்போ எஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ பை definition of Parseval's identity, Parseval's identity on Fourier cosine transform, we get. So அது என்ன சார் Parseval's identity? அதாவது ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுறோம். 0 டு இன்ஃபினிட்டி ஆன்சர் என்ன சார்? Fourier cosine transform of any function f of x. ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணா கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அவ்வளோதான் சார். சரிங்களா? ஓகே, அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. ஆன்சர் என்ன சார் நமக்கு? ரூட் 2 பை பை இல்லைங்களா. ரூட் 2 பை பை ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், அதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம் இன்டு டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு 0 டு இன்ஃபினிட்டி. ஃபங்க்ஷன் என்ன சார்? வெரி சிம்பிள், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். அதான் நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம், ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் இல்லைங்களா. ஓகே, அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன சார் ஆகும்? ஏ பவர் எம் இன்டு என்னு ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ஆர்ஹெச் டேம் என்ன ஆகுன்னு பாருங்க, integral 0 to infinity e power minus 2ax into dx ஆயிரும். சரிங்களா? அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகுன்னு பாருங்க, மறுபடியும் இன்னும் ஒர்க் பண்ண என்ன ஆகும், e power 2ax. அப்போ என்ன ஆகும்? அதே e power 2ax தான். இன்டகிரேஷன் ஆஃப் e power 2axனா அதே e power 2ax தான். x கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கீழே வந்துருவாங்க. அப்போ x கூட மைனஸ் 2a இருக்கு. சரிங்களா? லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க, இ பவர் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி.
ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 0 எக்ஸுக்கு 0 போட்டால் எல்லாமே 0 ஆயிரும் பை மைனஸ் 2n கிடைக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ 0, தென் எனி வேல்யூ பவர் 0ன்றது 1 பை மைனஸ் 2n இருக்கும். இல்லைனா ஃபைனலாக இது என்ன சார் பண்ணலாம்னா 1 பை 2a மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ் வாங்க சார் என்ன இருக்குன்னு பாருங்க. எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்கு? இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி ரூட் 2 பை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? 2 பை பைன்னு ஆயிரும், ரூட் கேன்சல் ஆயிரும். இதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் இன்டூ டிஎஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன சார் இருக்கு? 1 பை 2ஏன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பை பை ஒரு கான்ஸ்டன்ட், இதை அந்த பக்கம் தள்ளி விட்டுலாம் ரைட் சைடில். ஏ ஸ்கொயரு கான்ஸ்டன்ட், இது என்ன பண்ணலாம் சார்? நான் ரைட் சைடில் தள்ளி விட்டுலாம். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பாருங்க. இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி மேலே டிஎஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? கீழே எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஆர்ஹெச் வந்துச்சுன்னா ஆல்ரெடி 1 பை 2a டிஃபால்ட்டாக இருக்கு. தென் பை பை 2 பை பை ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா பை பை 2 ஆயிரும். ஸோ ஏ ஸ்கொயர் ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா 1 பை ஏ ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஃபைனலாக என்ன சார் இருக்குன்னு பாருங்க. பை பை 2 again to 4 a into a ஸ்கொயர் a கியூப், அப்போ 4a கியூப் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.